நாரதர் சொல்லிட்டு போறாரு, அம்மா உனக்கு அந்த முருகப்பெருமான் தான் உனக்கு பொருத்தமா இருப்பாரு அப்படின்ட்டு. அப்போ வள்ளி அவங்க வேடுவர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா கடவுளுக்கும் அமைதியா சாமி குடுவாங்க. முருகருக்கு மட்டும் தாரதப்பட்ட முழங்கித்தான் பண்ணுவாங்க. அப்படி அவருக்கு அந்த மாதிரி இன்னைக்கும் நாங்க போன வருஷம் ஸ்ரீலங்காவில் போய் ஒரு நிகழ்ச்சி பண்ணுங்க. அங்கே கதிர் கிராமம்ங்கிற இடம். அங்கே இன்னுமே வேடுவர்கள் தான் அங்கே பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க. வாயை கட்டி அவங்க போய் முருகனுக்கு அந்த பூஜை முடிச்சதையுமே இன்னைக்கும் தாரதப்பட்டதான் அங்கே முழங்குறாங்க. நம்ம ஊரில் இல்லாத மாதிரி அங்கே வேடுவர்களெல்லாம் என்னென்னலாம் அவங்ககிட்ட இருக்க அந்த பழைய வாத்தியங்கள் வச்சு பண்ணுறாங்க. அப்படித்தான் இன்னைக்கும் அங்கெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அப்படி அந்த நாரதர் சொல்லிட்டு போனவருக்கு வள்ளி அந்த முருகனை நினைச்சு பாடுற விதம் எப்படின்னா, தன்னே நன்னே நானே நன்னே நாண்ணாம் தனம் தானே நானே நன்னே நாண்ணாம் தனம் தானே நானே நன்னம் தானே நானே நன்னம் நாண்ணாம் தன்னே நாண்ணாம் தன்னே நன்னே நானே நன்னே நாண்ணாம் ஆமா தனம் தானே நானே நன்னே நாண்ணாம் அப்படி தனம் தானே நானே நன்னம் சபாஸ் தையர் சுள்ளிமலை மீதில் வேலும் ஷீலா உன்னை தோக்கடிப்பெண் சுப்பிரமணிய பாலா பசுந்தொகை மயில் மீதில் ஏறி விளங்குடனே வாழும் எங்கள் ஐயா முருகையா அவா அப்படி சொல்லு. சுற்றாஜாலம் வையாபூரி கூலமாம் அதன் சுற்றளவு 10,000 மூலமாம் அதை சுற்றி குளிப்பவர்க்கு நித்தம் வரம் தந்திடுவாய் முருகன் சவா சிவன் மைந்தன் அவா அப்படி கையன் 3ஆம் படி கடந்து நின்று பன்மொட்டை அண்டிக்காரோகாரா என்று நம் முத்தி தரும் தென் பழனி சக்தி தரும் வேலவனை கண்டு மனம் கொண்டு பக்க வேணும் என்று அந்த பனைமலை ஒரு முறை சென்று அந்த பார்வையிலே வெள்ளிக் கொள்ளும் பரமசிவன் திருமுகம் கண்டு மனக்கொண்டு அப்படியே வர்ணம் மாணி துண்ணிருத்தும் கம்பவே அதன் மேலே ரத்ன கொடி பறக்கும் பாருவே வண்ணம் மாணி துண்ணிருத்தி சொன்னம் மாணிக்கால் ஜோலிக்கும் பேரே முருகன் பேரே வாரந்தோறும் மையனை கொண்டாடி அங்கு வண்டிகள் வருகிறது கோடி அங்கு வந்தவுடன் நீராடிய தென்பழனி வேலன் நின்று போவோர் சாலைக்கு போவோர் தாம் தையத்திற்கும் தாராதைய தையத்தோம் கை